கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளராக இருந்த கார்த்திக் என்பவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து களையெடுப்பை தொடங்கி இருக்கிறதா திமுக தலைமை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, வணக்கம். ஏற்கனவே திமுக தலைமை பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பாக கொங்கு பகுதியில் வெற்றியை பதிவு செய்யணும் அப்படின்றதுல மிக தீவிரமாக இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாமா? வணக்கம். திமுகவில் தற்போது 76 அமைப்பு மாவட்டங்களாக இருக்கிற நிலையில் தற்போது பல மாவட்டங்கள் மேல் விரிவாக்கம் செய்யப்பட்டுதான் தற்போது 76 மாவட்டங்களாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்றும் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்றும் ஏற்கனவே பிரிவு செய்யப்பட்டு கூடுதல் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகார பரவல் என்ற அடிப்படையில் வருகின்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளாக அவைகள் அமையும் என்ற அடிப்படையில் தான் இத்தகைய சூழலை திமுக ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஏற்கனவே ஒன்றிணைவோம் தமிழ்நாடு கூட்டத்தின் போதும் அதே போல அதற்கு முன்னதாக நடந்த மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுக்குழு கூட்டத்தின் போதும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சியினுடைய மாவட்ட செயலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் சரிவர பணியாற்றாதாக மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக மாற்றப்படுவார்கள் என்றும் தங்களுடைய பணிகளில் தொய்வு காட்டுவோர் அதே போல மாவட்ட நிர்வாகிகளுடன் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஒத்துழைப்பு செய்யாமல் மாவட்ட செயலர்கள் தன்னிச்சையாக செயல்படுவதும் ஏற்க முடியாது என்றும் அனைவரும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதே போல சரிவரையாக செய்யாத ஒத்துழைத்து பயணிக்காத மாவட்ட செயலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, இதுவரை 3 முறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாவட்ட செயலர்களுக்கு. அதன் அடிப்படையிலே தற்போது கோவை மாநகர மாவட்ட செயலராக இருந்த கார்த்திக் மாற்றப்பட்டு அதுக்கு பதிலாக பகுதி செயலர் இருக்கக்கூடிய செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு பகுதி செயலர் மாவட்ட செயலராக திமுகவில் தற்போது பதவி உயர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொருத்தரும் வேலையை பொறுத்துதான் அவர்களுடைய இந்த வேலை மற்றும் எந்த அளவுக்கு மற்ற கட்சி நிர்வாகிகளுடன் மற்றும் தொண்டர்களுடன் ஒருங்கிணைத்து செல்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான பணியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த மாவட்ட செயலர் கூட்டத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 200 தொகுதிகள் இலக்கு என்ற அடிப்படையில் திமுக தற்போது தனது பயணத்தை துவங்கி இருக்கிறது. அந்த 200 தொகுதிக்கு இலக்கு என்ற அடிப்படையில் பயணிக்கும் பொழுது சரிவர வேலை செய்யாத நிர்வாகிகள் அனைவரும் நீக்கப்பட்டுவிட்டு தற்போது புதிய நிர்வாகிகள் உருவாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும்.